Interest on drawings illustration number 12. Illustration number 12 நீங்க டைரக்ட் மெத்தட்லயே வொர்க் அவுட் பண்ணலாம், ப்ராடக்ட் மெத்தட்லயே வொர்க் அவுட் பண்ணலாம். ரைட், ரெண்டு மெத்தட்ல வொர்க் அவுட் பண்ணலாம், ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஈவன் ஆவரேஜ் மெத்தட்ல வந்து பீரியடிக்கல் டிராயிங்ஸ் வந்து சேமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. மற்றபடி இதை டைரக்ட் மெத்தட்லயும் ஒர்க் அவுட் பண்ணலாம், ப்ராடக்ட் மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணலாம், ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. இந்த மூணு இல்லஸ்ட்ரேஷனையுமே டைரக்ட் மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணி ப்ராடக்ட் மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஐ வில் ஃபினிஷ் அப் ஒர்க்கிங் ஆல் த த்ரீ. டைரக்ட் மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 12 மட்டும் இதே ப்ராடக்ட் மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அப்பயும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் வரும். லெட்ஸ் செக். டைரக்ட் மெத்தட் வரும்போது இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 12, பார்ட்னர் பேர் அருண், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து 12% per annum. டிராயிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 1st March 2018 இல்லையா, 18 அன்னைக்கு ட்ரா பண்ணது 6000, அண்ட் 1st June அன்னைக்கு ட்ரா பண்ணது 4000, அண்ட் 1st September அன்னைக்கு ட்ரா பண்ணது 5000, அண்ட் டிசம்பர் அன்னைக்கு ட்ரா பண்ணது 1st December 18 அன்னைக்கு ட்ரா பண்ணது 2000 rupees. இயர் எண்ட் அப்படிங்கிறது 31/12/18 இயர் எண்ட். ஃபர்ஸ்ட் கேஸுக்கு 12% இல்லையா, எல்லாத்துலேயுமே 12%, 12/100, 12/100, 12/100, 12/100. ரைட், இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை மாதம் இருக்கு? 1st Marchலேருந்து 31st December வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 months இருக்கு. ஸோ இன்ட்டு 10/12. ஃபர்ஸ்ட் ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் இருக்கும்? 1st Juneலேருந்து 7 months இருக்கு. ஸோ 7/12, 7 months கேல்குலேட் பண்ணோம். 1st Septemberலேருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ வி ஹேவ் 4 months. ஸோ இன்ட்டு 4 months ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த லாஸ்ட் கேஸ் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 month இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் 1 month இன்ட்ரெஸ்ட் ஹியர். டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31st வரைக்கும் 1 month இருக்கு. லெட்ஸ் சி. 12 கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாத்துலேயுமே 12 கேன்சல் ஆயிடுது. அப்போ 10 இருக்கு. ஸோ 10 into 6 60, 600 ஃபார் த ஃபர்ஸ்ட் பீரியட் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் டிராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 280, தேர்ட் டிராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200, ஃபோர்த் டிராயிங் பார்த்தீங்கன்னா 12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 20. ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வில் பி 1100 or 1100 rupees. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 12. என்ன மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன்னா டைரக்ட் மெத்தடில் எப்போ ட்ரா பண்ணாங்க, ட்ரா பண்ண டேட்லேருந்து எத்தனை மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது கால்குலேட் பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போடுறோம். சேம் வே ஃபார் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 13. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 13ல பார்த்தீங்கன்னா 1st March. ஸோ 1st March 18 அன்னைக்கு ஒரு 3000 ட்ரா பண்ணியிருக்கிறார். 1st June அன்னைக்கு இன்னொரு 3000 ட்ரா பண்ணியிருக்கிறார். செப்டம்பர் அன்னைக்கு 1st September அன்னைக்கு இன்னொரு 3000 ஈக்குவலாக இருக்கு. தென் 1st December அன்னைக்கு, ஓகே, 1st December அன்னைக்கு இன்னொரு 3000 ட்ரா பண்ணியிருக்கிறார். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீயிங் 12%. ஸோ இன்ட்டு 12%, எல்லா கேஸ்லையுமே இன்ட்டு 12%. ரைட், 12%. இயர் எண்டுங்கிறது 31st December 18. ஃபர்ஸ்ட் டிராயிங்ஸுக்கு ட்ரா பண்ண டேட்லேருந்து 31/12 வரைக்கும் எத்தனை மாதம் இருக்கு? 10 months we have. ஜனவரி, பிப்ரவரி தவிர மிச்சம் எல்லாமே இருக்கு இல்லையா, 10 months. ஸோ இன்ட்டு 10/12. இது வரும்போது 1/6/18லேருந்து பார்த்தீங்கன்னா 7 months இருக்கு. ஸோ 7 monthsக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம் இன்ட்டு 7/12. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து 31st 12 வரைக்கும், 31st December வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 months இருக்கு. இன்ட்டு 4/12. The last drawing only 1 month, so into 1/12 interest கண்டுபிடிக்கணும். So 12 cancel ஆயிடுச்சு. Okay, 300 is the answer for first case. Second caseல வரும்போது 210, third case வரும்போது 120, fourth drawings வரும்போது 30. So overall interest on drawings will be 300, 500, 600, 660 will be the interest on drawings for the illustration number 13 for the partner Arun. அருணுக்குரிய interest on drawings வந்து நமக்கு 660 வந்திருக்கு. I hope so you could understand the 13th illustration is quite bit easy.
14th illustration, Rajan drawings rate on the interest on drawings on the 10% drawings on the 30,000 கொடுத்திருக்காங்க. Date is missing. Date is missing. அப்படின்னா you have to calculate half year's interest on drawings. ஏற்கனவே interest on capital date கொடுக்கலனா half year னு சொன்னோம்ல, அதே கான்செப்ட் தான் இங்க. So 30,000 rupees into 10%. As the date is not given, you have to calculate for half year only, 6/12 இல்லனா half year. Okay, 1,500 will be the interest on drawings for the illustration number 14. Right. Illustration number 15 வந்து இதே illustration product methodல போட்டு பார்க்கிறோம். எந்த மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் ஒண்ணா வரும். Will I be able to get the same answer in product method? So product methodல என்ன பண்ண போறோம்னு சொன்னா, sum of the products is nothing but drawings into the period. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி சொன்னா தான் இந்த sum of the product அவ்வளவுதான். So drawings in period மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா sum of the product into rate of interest. இந்த பீரியடுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றோம்ல, நம்ம எல்லா பீரியடும் வந்து மந்த்துக்கு மாத்தினதால into 1/12 அவ்வளவுதான். டைரக்ட் மெத்தடை எல்லாம் குரூப் பண்ணிட்டு மொத்தமா கால்குலேட் பண்ணிட்டேன்னா அது பேர் ப்ராடக்ட் மெத்தட். லெட்ஸ் see here. 1/3/18 அன்னைக்கு ஒரு டிராயிங்ஸ், 1/6/18 அன்னைக்கு ஒரு டிராயிங்ஸ், 1/9/18 அன்னைக்கு ஒரு டிராயிங்ஸ், 1/12/18 அன்னைக்கு ஒரு டிராயிங்ஸ். இயர் எண்டுங்கிறது 31/12/18. நான் அப்படியே டிட்டோ காப்பி பண்ணிக்கிறேன். அந்த டேட்ல இருந்த டிராயிங்ஸ் இங்கே 6,000, 4,000, 5,000, 2,000 அப்படியே போட்டுக்கிட்டேன். இந்த டிராயிங்ஸுக்கு எத்தனை மாசம் வருது இங்க இருந்து இது வரைக்கும்? மந்த் தான் நம்ம இங்க போட்டிருக்கோமே, 10 months, 7 months, 4 months and 1 month. மந்த் டிராயிங்ஸும் மந்த்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது பேர் நம்ம ப்ராடக்ட். டிராயிங்ஸையும் மந்த்தையும் பீரியட் குட் பி மந்தா இருக்கலாம், டேஸா இருக்கலாம். நம்ம மந்த் தான் எடுத்துக்கிறோம், டே எடுத்துக்கல. டே seems to be much complication. ஓகே, 1/3/18 31/12/18 வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு? அத்தனை நாளால மல்டிப்ளை பண்ணா அது டே பேஸ் பண்ணி ப்ராடக்ட் மெத்தட். we now depend on the month based product method. டே பேஸ் எங்கேயாவது வருமா சார்னா, பேங்க்ல எல்லாம் டே பேஸ் தான். நீங்க எப்ப இன்ட்ரெஸ்ட் என்னைக்கு டெபாசிட் பண்ணீங்களோ, என்னைக்கு வித்ட்ரா பண்ணீங்களோ, அந்த டே எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். அப்போ ப்ராடக்ட் மெத்தட் வரும்போது நீங்க மந்த் வச்சு போடக்கூடாது, டேஸ் வச்சு போடணும். மந்த் வச்சு போடும்போது இந்த ப்ராடக்ட் மெத்தட்ல ஃபைனலா 1/12 போடுவீங்க. டே வச்சு போடும்போது டிவைடட் பை 1/365 வச்சு போடுவீங்க. தட்ஸ் ஆல். there's a simple difference. Anyhow, we'll confine with the day month பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த 6,000 டிராப் பண்ணி 10 மாசம் ஆச்சு, இதுக்கு 7 மாசம் ஆச்சு, இதுக்கு 4 மாசம் ஆச்சு, இதுக்கு 1 மாசம் ஆச்சு. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 60,000, 28,000, 20,000, 2,000. Total will be 1,10,000 will be the total value. இப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? sum of the product. ப்ராடக்டோட சம் வந்து 1,10,000 into rate of interest into 1/12. So 1,10,000 into rate of interest being 12% into, don't forget to multiply with 1/12. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க மந்த் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. 1,10,000 அப்படிங்கிறது ஓவரால் டிராயிங்ஸ் மந்த்லி பேசிஸ். அப்ப இன்ட்ரெஸ்ட் should be calculated only for the month. மந்த்னா என்ன பண்ணணும்? into 1/12 போடணும். சப்போஸ் இங்க டே போட்டிருந்தா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? டேஸால மல்டிப்ளை பண்ணிருக்கணும். into 1/365 போட்டிருக்கணும். ரைட். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 1,100. அஃப்கோர்ஸ் யூ ஆர் கெட்டிங் த சேம் ஆன்சர் ஹியர். டைரக்ட் மெத்தடில் என்ன ஆன்சர் வந்திருக்கோ ப்ராடக்ட் மெத்தட்லையும் யூ வில் பி கெட்டிங் த சேம் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தட் எப்போ யூஸ் ஆகுது? யூனிஃபார்ம் டிராயிங்ஸ் இருந்தால் அது யூஸ் ஆகும். இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடை நீங்க டைரக்ட் மெத்தடில் ப்ராடக்ட் மெத்தடில் போடலாமான்னா போடலாம், ஆன்சர் வரும். டக்குன்னு ஆன்சர் கொண்டு வரதுக்கு we have to depend on the average period method. இந்த நம்பர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு டக்குன்னு கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த மாடல் வச்சிருக்கிறோம். இதுக்கு பதிலா நீங்க டைரக்ட் மெத்தட்ல இந்த இதுல வரக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் டைரக்ட் மெத்தட்ல போட்டீங்கன்னா it consumes lots of time. Let's see under average period method also in the next lecture.